ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 12/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். பாபா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, யாருக்கு விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருக்கிறதோ அவர்களுக்கு உங்களுடைய எந்த விஷயத்தில் சிரிப்பு வருதுன்னு கேட்குறாங்க. அதற்கான பதில், நீங்கள் விநாசம் இப்போது நெருங்கிடுச்சு என்று சொல்லும்போது அவர்களுக்கு சிரிப்பு வருதாம். பாபா இங்கே அமர்ந்திருக்கிறார், ஆனால் இங்கேயே இருக்க மாட்டார். யாருடைய வேலை தூய்மையாக்குவது என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். தூய்மையாகிவிட்டால் இந்த பழைய உலகம் விநாசம் ஆகிடும், புதியது வந்துவிடும். இந்த சண்டையே விநாசத்திற்காகவே ஆகும். நீங்கள் தேவதையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் இந்த கலியுக மோசமான உலகத்தில் வர முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செய்பவர் செய்விப்பவர் பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன? பதில், 3 சித்திரங்கள் கூட இருக்குது. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை, விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு, சங்கரர் மூலம் விநாசம். ஏனென்றால் செய்பவர் செய்விப்பவர் பாபாதான். செய்பவர் செய்விப்பவர் ஒருவரே ஆவார். முதலில் யாருடைய பெயர் வந்தது? யார் செய்கிறாரோ அவர், பிறகு யார் மூலமாக செய்விக்கின்றார் என்பது வருகிறது. செய்பவர் செய்விப்பவர் என்று அதற்கு சொல்லப்படுது அப்படின்னு பாபா செய்பவர் செய்விப்பவர் பற்றி எந்த வியாபாரத்தில் அளவற்ற நன்மை இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா சங்கம யுகத்தில் தான் வர்றாரு. உலக மாற்றம் ஏற்படும் போது குழந்தைங்களாகிய நமக்கு பழையதிலிருந்து மாற்றாக அனைத்தையும் புதியதாக தர்றாரு. அவர் பொற்கொள்ளனாகவும் இருக்கிறாரு, சலவை தொழிலாளியாகவும் இருக்கிறாரு, பெரிய வியாபாரியாகவும் இருக்கிறாரு. மிக குறைந்தவர்களே வியாபாரம் செய்கிறாங்க. இந்த வியாபாரத்தில் அளவற்ற நன்மை இருக்குதுன்னு பாபா இந்த வியாபாரத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நமக்கு எப்படிப்பட்ட படிப்பை சொல்லி கொடுக்கிறார்? பதில், படிப்பில் நிறைய நன்மை இருக்குது. படிப்பில் தான் வருமானமே இருக்குது. அதுவும் பிறவிகளுக்கான வருமானமாக இருக்குது. எனவே அப்படிப்பட்ட படிப்பை நல்ல விதத்தில் படிக்கணும் மற்றும் படிப்பிப்பதையும் மிக எளிமையாக படிப்பிக்கின்றேங்கிறாங்க பாபா. நமக்கு சொல்லி கொடுக்குறதையும் ரொம்ப ஈஸியாக சொல்லி புரிய வைக்கிறேங்கிறாங்க. 1 வாரம் மட்டும் புரிந்து கொண்டு பிறகு எங்கு வேணுமானாலும் செல்லுங்க. உங்களுக்கு இந்த படிப்பின் பிரதி வந்து கொண்டே இருக்கும். அதாவது முரளி கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு ஒரு பொழுதும் தொடர்பு துண்டிக்கப்படாது. அது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடைய தொடர்பாக இருக்குது அப்படின்னு பாபா நமக்கு இந்த படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு மதிப்பு இல்லை, யாருக்கு மதிப்பு இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில், விநாச காலம் இதுவாக இருக்குது. யார் சொல்கிறதையுமே கேட்குறது இல்லைங்கிறாங்க பாபா. சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமைதியாக இருங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் அமைதியாக இருக்கிறதே இல்லை. தங்களுடைய குழந்தைகளிடமிருந்து விடுபட்டு யுத்த மைதானத்திற்கு செல்கிறாங்க. இராணுவத்தினர் தங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட விடை பெற்றுட்டு யுத்த மைதானத்துக்கு போகிறத பற்றி பாபா சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ மனிதர்கள் இறந்து கொண்டே இருக்கிறாங்க, அதில் இறந்தும் போயிடுறாங்க. மனிதர்களுக்கு எந்த மதிப்புமே இல்லாமல் இருக்குது. மதிப்பு இருக்கிறது என்றால், மகிமை இருக்கிறது என்றால் அது இந்த தேவதைகளுக்குத்தான் இருக்குது. அதனால் உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த தேவதைகளை விடவும் உங்களுடைய மகிமை அதிகமாக இருக்குன்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க. யார் பாபாவோடு அன்பில்லாத புத்தியுடையவர்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், கீதையில் என்ன மாதிரியான யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சிருக்கலை அப்படிங்கிறாங்க பாபா. கீதையில் மகாபாரத யுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின உண்மையை மனிதர்கள் தெரிந்திருக்கலை அப்படிங்கிறாங்க பாபா. அவர்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம்னு காட்டிட்டாங்க. கௌரவ சம்பிரதாயம் பாண்டவ சம்பிரதாயம்னு இருக்குது, ஆனால் யுத்தம் எதுவும் கிடையாது. யார் பாபாவை தெரிந்திருக்கிறார்களோ அவர்களை பாண்டவர்கள்னு சொல்லப்படுது. பாபாவோடு அன்பான புத்தியுடையவர்கள், பாபாவோடு அன்பில்லாத புத்தியுடையவர்களை கௌரவர்கள்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா அன்பான புத்தியுடையவர்களை பாண்டவர்கள்னும் அன்பில்லாத புத்தியுடையவர்கள் கௌரவர்கள்னும் சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்கு எந்த மரத்தை பற்றி
தெரியவில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்போது உலகம் எவ்வளோ பெரியதாக இருக்குது, சத்யுகத்தில் எவ்வளோ குறைவான மனிதர்கள் இருப்பாங்க, சிறிய மரமாக இருக்கும் இல்லையா, அந்த மரம் பெரியதாக இருக்குது. மனித சிருஷ்டியின் இந்த தலைகீழ் மரம் எப்படி இருக்குதுங்கிறத யாருமே தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க பாபா. இதனை கல்ப விருட்சம்னு சொல்லப்படுது. மரத்தின் ஞானமும் வேண்டும். மற்ற மரங்களின் ஞானம் மிக மிக சுலபமானது. மற்ற மரத்தை பற்றி மனிதர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க பாபா. உடனே சொல்லிடுவாங்க, இந்த மரத்தின் ஞானம் கூட அதுபோல் சுலபமானது தான், ஆனால் இது மனித மரமாகும். மனிதர்களுக்கு தங்களுடைய மரத்தை பற்றியே தெரியவில்லை அப்படின்னு பாபா ஆத்ம உலகத்தில் ஆத்ம மரத்தை பற்றி தெரியலை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாபா தான் எப்படி இருப்பதாக கூறுகின்றார். பாபா சத்தியமானவர், உயிரோட்டமுள்ளவர், ஞான கடலாக இருக்கிறாரு. அவரிடத்தில் என்ன ஞானம் இருக்குது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சு கொள்கிறதே இல்லை. பாபா தான் விதை ரூபமாக உயிரோட்டம் உள்ளவராக இருக்கிறாரு. அவரிடமிருந்து தான் அனைத்து படைப்புகளும் வருகிறது. குழந்தைங்களாகிய நம்ம தான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. இவர் சத்தியமானவராக இருக்கார், உயிரோட்டம் உடையவராக இருக்கார், ஞான கடலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. உயிரோட்டம் உடையவரிடம் நம்ம பேசலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபா தான் உயிரோட்டம் உடையவராகவும் ஞான கடலாகவும் சத்தியமானவராகவும் இருப்பதாக சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு, நமக்கு பாபாவிடமிருந்து எப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத பொருள் கிடைக்கின்றது? பதில், நம்ம ஞானத்தை தாரணை செய்து ஞான மழை பொழியும் மேகங்களாக இருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஞான கடலாக இருக்கிறாரு. அவரிடமிருந்து நமக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றது. இந்த ரத்தினங்களின் மூலம் நமக்கு அந்த ரத்தினங்களும் அதிகம் கிடச்சிருதுங்கிறாங்க பாபா. ஞான ரத்தினம் மூலமாக உண்மையான ரத்தினமும் கிடச்சிருதுங்கிறாங்க பாபா. லக்ஷ்மி நாராயணனிடம் பாருங்கள், எவ்வளோ ரத்தினங்கள் இருக்குது. வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகளில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஞான ரத்தினத்தை தாரணை செய்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மாயை என்ற பாம்பு நம்மை எப்படி பச்சையாக விழுங்குகிறதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், யாராவது ஏழைக்கு திடீர்னு பெரிய லாட்ரி கிடைக்குதுன்னா பைத்தியமாகி விடுவாங்களாம். நமக்கு உலக ராஜ்யம் கிடைக்குது என்றால் மாயை எவ்வளோ எதிர்க்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. மாயை எவ்வளோ நல்ல நல்ல குழந்தைங்களையும் விழுங்கிடுது அப்படிங்கிறத இன்னும் போக போக நமக்கு தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரேடியாக விழுங்கிடுதான். நீங்கள் பாம்பை பார்த்துருக்குறீங்களான்னு பாபா நம்மளை கேட்குறாங்க. தவளையை எப்படி பிடிக்குது, முதலை யானையை விழுங்குது, முதலை யானையை விழுங்குதுன்னு கதை இருக்குது. அதே மாதிரி பாம்பு தவளையை முழுவதுமாக விழுங்கிடுது. மாயையும் அப்படி தான். குழந்தைங்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பிடித்து ஒரேடியாக முடிச்சிடுது. பிறகு அவர்கள் பாபாவின் பெயரை உச்சரிக்கிறதே இல்லை. உங்களிடத்தில் யோகத்தின் சக்தி மிகவும் குறைவாக இருக்குதுங்கிறாங்க பாபா. அனைத்தும் யோக பலத்தில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. எப்படி பாம்பு தவளையை விழுங்குதோ அதே மாதிரி குழந்தைகளாகிய நம்மளும் முழு ராஜ்யத்தையும் எடுத்துக்கொள்கிறோன்னு சொல்லி பாபா பாம்பு முதலைன்னு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. குணம் மற்றும் அவகுணம் பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன? குணம் மற்றும் அவகுணம்னு 2 இருக்குது. தேவதைகளிடத்தில் தெய்வீக குணம் இருக்குது. அதனால தான் அவர்களுடைய மகிமையை பாடுறாங்க. தாங்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், நாங்கள் குணமில்லாதவர்களாக இருக்கிறோம், எங்களிடத்தில் குணங்கள் எதுவுமே இல்லை. இந்த சமயத்தில் முழு உலகமும் குணமற்றதாக இருக்குது. அதாவது ஒரு தெய்வீக குணமும் அவங்கள்ட்ட இல்லைங்கிறாங்க பாபா. குணங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபாவையே தெரிந்திருக்கலை அப்படின்னு பாபா குணம் மற்றும் அவகுணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விநாச காலத்தில் எப்படிப்பட்ட புத்தி இருப்பதாக பாபா கேட்குறாங்க. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தின்னு சொல்லப்படுது. இப்போ சங்கம யுகத்தில் விநாசம் ஆகி தான் தீரணும். இப்போது தான் பழைய உலகம் விநாசம் அடைந்து புதிய உலகம் ஸ்தாபனை ஆகுது. இதனை விநாச காலம்னு சொல்லப்படுது. இது கடைசி விநாசமாக இருக்குது. பிறகு அரை கல்பத்துக்கு எந்த சண்டையும் நடப்பது இல்லை.
மனிதர்களுக்கு எதுவுமே இதை பற்றி தெரியாமல் இருக்குதுங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுடைய கோயிலில் குறைவாகவா இருக்குதுன்னு சொல்லி பாபா கேட்டிருப்பது என்ன? பதில், அங்கே மாளிகைகளில் எவ்வளோ வைர வைடூரியங்கள் போன்றவை இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுடைய கோயில்களில் என்ன குறைவாகவா இருக்குது அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. ஒரு சோமநாத் கோயில் மட்டுமா இருக்கும்? யாராவது ஒருவர் உருவாக்கினால் அவரை பார்த்து மற்றவர்களும் உருவாக்குவாங்க. ஒரு சோமநாத் கோயில் எவ்வளோ கொள்ளையடித்தாங்க? ஒரு சோமநாத் கோயிலில் மட்டும் கொள்ளையடிக்கலை, அதே மாதிரி பல சோமநாத் கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க, அதுலேயும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எங்கு மரணம் சகஜமாக நிகழும், எங்கு துக்கப்பட்டு அனைவரும் இறப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறது என்ன? பதில், இந்த சண்டையே விநாசத்தினுடையதாக இருக்குது. அந்த பக்கம் மிக அமைதியாக இறப்பாங்க. ஃபாரினை பற்றி பாபா சொல்லியிருக்காங்க. எந்த கஷ்டமும் ஏற்படாது, மருத்துவமனைகள் போன்றவையெல்லாம் இருக்காது, சேவை செய்வதற்கு அழுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கு இந்த வழக்கமே இல்லை, அவர்களுடைய மரணம் சகஜமாக இருக்குது நிகழுங்கிறாங்க பாபா. இங்கே பாரதத்தில் துக்கப்பட்டு இறக்குறாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய சுகத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, எனவே துக்கத்தையும் நீங்கள் பார்க்கணும். இங்கே ரத்த ஆறு இங்கே தான் ஓடும் அப்படின்னு பாபா இங்கே பாரதத்தில் ரத்த ஆறு ஓடும்னு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எப்படிப்பட்ட குழந்தைகள் எப்பொழுதும் கவலையற்று இருப்பார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், அன்பான குழந்தைங்களுக்கு பாப்தாதாகிட்டேருந்து பறக்கும் கலைக்கான வரதானம் கிடச்சிடுது. பறக்கும் கலை மூலம் பாப்தாதாவுக்கு அருகில் சென்று விட்டால் எப்படிப்பட்ட ரூபத்தில் மாயா வந்தாலும் நம்மளை தொடக்கூட முடியாதுங்கிறாங்க பாபா. பரமாத்மாவின் குடைக்கு உள்ளே மாயாவின் நிழல் கூட வர முடியாது. அன்பு முயற்சியை விளையாட்டாக மாற்றிவிடும். அன்பு ஒவ்வொரு காரியத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியின் ஸ்திதியை அனுபவம் செய்விக்கிறது. அன்பான குழந்தைகள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கவலையற்று இருப்பார்கள். அன்பான குழந்தைங்க தான் கவலை இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.